ஆஸ்திரேலியாவில இருந்து தான் மருந்து வரணும். அங்க ஒரு மருந்து இருக்கு, அதை 110 பேர் பொழைச்சுக்குவான். அந்த மருந்துக்கும் 90% நம்பிக்கை கிடையாது அப்படின்னு மருத்துவர் சொல்றார். இராணுவ மருத்துவர் சொல்லுகிறார். இந்த பையனும் காஷ்மீருக்கு போறாரு, அண்ணாவை பார்க்கிறாரு முகாமில். அங்க மருத்துவ முகாமில் இந்த நோய்வாய்ப்பட்ட இளைஞரை போய் பார்த்து இந்த மருத்துவர்கள்ட்ட எல்லாம் இந்த மாதிரி விசாரிக்கிறாரு. அப்ப மருந்து வந்துருது. அந்த இன்ஜெக்ஷனை அந்த நோய்வாய்ப்பட்ட அந்த இளைஞருக்கு அந்த மருத்துவர் செலுத்துகிறார். பொழைச்சிக்கிட்டா பெரிய அதிர்ஷ்டம், உங்க சாமிய குலதெய்வத்தை வேண்டிக்க. இவருக்கு யாரு குலதெய்வம்? காஞ்சி மகா பெரியவர் தான் குலதெய்வம். இப்ப மகானை நினைச்சு மன்றாடி கேட்கிறார், எங்க அண்ணாவை எப்படியாவது காப்பாத்திருங்க. இப்படிலாம் நிலைமை போய்கிட்டு இருக்கு. அந்த நேரத்துல ஆச்சரியப்படத்தக்க வகையில அந்த மருந்து வேலை செய்கிறது. ஒரு அண்ணாவும் கொஞ்சம் கொஞ்சமாக அபாய கட்டத்துல இருந்து தாண்டி வந்துடுறாரு. ஒரு கட்டத்துல அபாய கட்டத்தை தாண்டி ஜகஜ நிலைமைக்கு வந்துடுறாரு, நார்மல் ஆயிடுறாரு. அப்ப இந்த தம்பி அந்த மருத்துவருக்கு நன்றி சொல்வதற்காக விரைவாக அந்த மருத்துவருக்கு இடத்துக்கு போறாரு. பாத்தீங்கன்னா அங்க நேம் போர்ட்ல பாத்தீங்கன்னா அந்த டாக்டர் பேர் சந்திரசேகரன். எப்படி இருக்கும் அவருக்கு? மருத்துவ ரூபத்திலையும் அந்த மகன் அருள் பாலிக்கிறார். அந்த டாக்டர் பேரு சந்திரசேகரன் இருக்கு. உங்க அண்ணா பொழைச்சுக்கிட்டாரு, கவலைப்படாத போ அப்படிங்கிற. இது 110 பேருக்கு நடக்கிற அதிசயம். இழைத்து கொண்டார் அப்படின்னு சொல்லும் போது காஞ்சி மாகாண நினைச்சு அந்த இளைய சகோதரன் கண்ணீர் விடுகிறான். அவர் இருக்கிற திசையை நோக்கி வணங்குகிறான், காஞ்சிபுரத்தை நோக்கி வணங்குகிறான். எங்க குடும்பத்தை காப்பாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி உணர்ச்சி பெருக்கால் அழுகிறான். இது போன்ற அற்புதங்களை எல்லாம் மகான்களால தான் முடியும். டாக்டர்கள் கூட ஒரு கட்டத்துல கைவிட்டுருவாங்க. ஆனா மகான்கள் நினைச்சா கண்டிப்பா காப்பாற்றுவாங்க, எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும். இது போல பல பேரை காப்பாற்றியவர் மருத்துவ சித்தர்னே சொல்லலாம் மகா பெரியவர். அவரை ஜோதிடமும் அறிந்தவர், மருத்துவமும் அறிந்தவர், சாஸ்திரங்களையும் அறிந்தவர். இந்த நோய்க்கு என்ன மருந்துங்கிறது ரொம்ப எளிமையா சொல்லிடுவார். இது போல பல அற்புதங்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு வடநாட்டு அன்பர், அந்த வடநாட்டு அன்பருக்கு